சர்வதேச யோகா தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நிலையில் மதுரை வேலம்மாள் குளோபல் பள்ளி மைதானத்தில் மாபெரும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவர செய்தியாளர் மதிவாணன் வழங்க கேட்கலாம். மதிவாணன், மதுரையில் நடைபெற்று வரும் இந்த யோகா நிகழ்ச்சிகள் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21ஆம் தேதி சனிக்கிழமை சர்வதேச யோகா தினம் என்பது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதனுடைய அடிப்படையில் தமிழகத்தின் ஆளுநர் தலைமையில் இன்று மதுரை வேலம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் கிட்டத்தட்ட 10,000 மாணவர்கள் பங்கேற்றும் மிக பிரம்மாண்டமான யோகா நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது. மதுரை வேலம்மாள் கல்வி அறக்கட்டளை சார்பில் 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வருகிற சனிக்கிழமை, அதாவது இன்று 21 மதுரை வேலம்மாள் ஐபி குளோபல் பள்ளியில் உசைன் போல்ட் மைதானத்தில் பிரம்மாண்ட யோகா நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பள்ளியில் உசைன் போல்ட் மைதானத்தில் காலை 8 மணிக்கு ஆரம்பித்திருக்கிற இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார். தலைமை தாங்கி மாணவர்களுடன் சேர்ந்து நேரடியாக கலந்து யோகா நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். பின்னர் அவர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் நிகழ்வும் என்பதும் அதே சமயம் மாணவர்களுக்கான பாராட்டு விழாவும் நடக்கவிருக்கிறது. யோகா நேரலை நிகழ்ச்சிக்கு வேலம்மாள் கல்வி அறக்கட்டளை சேர்மன் எஸ் வி முத்துராமலிங்கம் தலைமை வகிக்கிறார். மேலும் பிரம்மாண்ட யோகா நிகழ்வில் வேலம்மாள் கல்வி குழுமத்தில் உள்ள பல்வேறு பள்ளி கல்லூரிகள் பயிலும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்கிறார்கள். மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே உடல் தகுதி, மனநல வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தியும் யோகா குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கத்தோடும் நிகழ்வுக்கு ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் பாரம்பரிய கல்வி முறை மற்றும் கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி என்பது நடத்தப்படவிருக்கிறது. வேலம்மாள் கல்வி குழும தலைவர் முத்துராமலிங்கம் அவர்கள் தலைமையான பள்ளி குழுவினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர். அதே சமயம் ஆளுநரை பொறுத்தவரையில் மாணவருடன் பேசுகிற பொழுது என்ன விதமான கருத்துக்களை பேசவிருக்கிறார், தமிழ்நாடு அரசுக்கும் இவருக்கும் சில தொடர்ந்து சங்கடங்கள் இருக்கிற பட்சத்திலும் தமிழ்நாடு அரசை பற்றி ஏதேனும் பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அல்லது மறைமுகமாக பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற எதிர்பார்ப்பும் இருந்து கொண்டிருக்கிறது. ராம்குமார். மதிவாணன், தகவலுக்கு நன்றி.